ஸ்ரீ குருபியோ நமக. ஒரு கதை நான் படித்தது. வெற்றியை தீர்மானிப்பது வெறும் ஆயுதங்களில் மட்டுமே இல்லை, மனத்தெளிவும் நிதானமும் தகுந்த நேரத்தில் தன் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவது, இதில் தான் நம்மளோட வெற்றி இருக்குது. இதை உணர்த்துற மாதிரி ஒரு சின்ன கதை. ஒரு எலியும் வயதான பூனையும் இருந்தது. ஒரு வீரன் ஒருத்தன் இருந்தான். அவனோட வீட்டில் எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக ஒரு முரட்டு எலி அந்த வீட்டில் இருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் திருடி தின்னுட்டே இருந்துதான். வீட்டு பூனையால் அந்த எலியை பிடிக்கவே முடியல. அதோட அந்த பூனையவே அந்த எலி பாய்ந்து தாக்கி காயப்படுத்திட்டான். அதனால அந்த வீரன் தன்னோட பக்கத்து வீட்டில் இருந்த 2 பூனைகளையும் தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த முரட்டு எலியை பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான். 2 பூனைகளும் முரட்டு எலியை துரத்திச்சு. ஆனா அந்த முரட்டு எலி ஆவேசத்தோட பாஞ்சு இந்த பூனைகளை தாக்கித்தான். இந்த பூனைகளையும் காயப்படுத்திட்டான். முடிவில் அந்த வீரன் தானே அந்த எலியை கொல்லணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு தடியை எடுத்துட்டு போய் அந்த எலியை துரத்தினான். எலி அவங்கிட்டேருந்து தப்பி தப்பி ஓடித்து. கடைசியில குளியலற பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சின்றுட்டான். அவன் குனிஞ்சு அதனை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணினான். ஆனா மற்றொரு வழியா அந்த எலி வெளியே வந்து அவன் மீது பாய்ந்து அவனையும் தாக்கித்தான். அதுல அவனுக்கும் காயம் ஏற்பட்டுதான். ஒரு முரட்டு எலியை நம்மளால பிடிக்க முடியலையே, நம்மளாம் ஒரு வீரனா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப அவமானமா இருந்துதான். அவனோட மன வேதனைய அவனோட ஒரு நண்பர் தெரிஞ்சுட்டாராம். அவரை கூப்பிட்டு, நண்பா, பக்கத்துல இருக்கிற மலையில ஒரு கிழட்டு பூனை இருக்கு, அந்த பூனையால எந்த எலியும் பிடிச்சிடும், அதுக்கு நிறைய அனுபவம் இருக்கு, அதை போய் அழிச்சிட்டு வா அப்படின்னு ஆலோசனை சொன்னாராம். வீரனும் வேற வழி இல்லாம அந்த கிழட்டு பூனை கிட்ட போய் உதவி கேட்டானாம். உடனே அந்த பூனையும் அந்த வீரனுக்கு உதவி செய்யறதா ஒத்துண்டுதான். அதன்படி அடுத்த நாள் அந்த வீரன் வீட்டுக்கு அந்த கிழட்டு பூனை வந்துதான். பூனை இருக்கிறத தெரிஞ்சுட்டு அந்த எலி தயங்கி தயங்கி வெளியில வந்துதான். கேட்டு பூனை அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லையா, அது அங்கேயே நின்றுட்டு இருந்துதான். எலி தைரியமா அங்கேயும் இங்கேயும் ஓடுவது, திருடி தின்பது, இப்படியே பண்ணிட்டு இருந்துதான். மற்ற பூனைகளாவது எலியை துரத்த முயற்சியாவது செஞ்சுது. ஆனா இந்த கேட்டு பூனை இருந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை அப்படின்னு அந்த வீரனுக்கு அதன் மீது ஒரு எரிச்சல் இருந்துதான். ஒரு நாள் முழுசும் அந்த பூனை அசையாம அப்படியே நின்றுட்டு இருந்துதான். எலி பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருந்துதான். அடுத்த நாள் வழக்கம் போல எலி வலைய விட்டு வெளியில வந்து சமையல் அறையில போய் இனிப்பு உருண்டைகள்லாம் ஆசையா தின்னுட்டு மெதுவா திரும்பி வந்துதான். அடுத்த நொடி திடீர்னு பாஞ்ச அந்த கேட்டு பூனை ஒரே அடியில அந்த எலிய பிடிச்சு கடிச்சு கொன்னு போட்டுடுச்சான். வீரன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய முரட்டு எலிய ஒரே அடியில எப்படி அந்த கேட்டு பூனை வீழ்த்திச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டானாம். இந்த செய்தியை தெரிஞ்சிட்ட மற்ற பூனைகள்லாம் ஒன்று சேர்ந்து, எப்படி இந்த முரட்டு எலியை கொன்ன, இதுல என்ன சூட்சமம் இருக்கு அப்படின்னு அந்த கேட்டு பூனை கிட்ட கேட்டுதான். ஒரு சூட்சமும் இல்லை, நான் பொறுமையா காத்துட்டு இருந்தேன். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத அந்த எலிக்கு நல்லா தெரிஞ்சிருந்தப்போ அது தன்னை தற்காத்து கொள்றதுக்காக உங்களெல்லாம் காயப்படுத்திச்சு. நான் நிதானமா பொறுமையா காத்து கிடந்தப்போ அது என்ன செயலற்றவன், நான் ஒரு தைரியம் இல்லாதவன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப தைரியமா அது செய்ய ஆரம்பிச்சது. ஆயுதத்தை விட பல மடங்கு வலிமையானது நிதானம். எதிரி நாம செய்ய போறத ஊகிக்க முடிந்தால் அது நமது பலவீனம். வலிமையானவன் தனது சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டுதான் இருப்பான் அப்படின்னு சொல்லித்தான் அந்த கேட்டு பூனை. அப்போ மற்றொரு பூனை கேட்டுதான், நான் பாஞ்சு தாக்குறதுக்கு பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்திருக்கேன், என் நகங்கள் கூட ரொம்ப கூர்மையா இருக்கு, ஆனாலும் என்னால ஏன் அந்த முரட்டு எலியை கொல்ல முடியல அப்படின்னு கேட்டுதான். உன் பலத்தை போலவே எலியும் தன்னை காத்து கொள்ள பழகி இருக்கு. எல்லா எலிகளும் பூனைகளுக்கு பயந்தது இல்ல, நான் ஒரு பூனை அப்படின்ற அகம்பாவம் உன்கிட்ட நிறைய இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த தோல்வி. ஒரு எலி நம்மளை திரும்பி தாக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு நினைச்ச உன்னையே நீ பயப்பட ஆரம்பிச்சிருப்ப. அதனாலதான் அந்த எலி உன்னை துரத்தி காயப்படுத்துச்சு. ஆவேசமாக கூச்சலிடுறவங்களையும் கோபம் படுறவங்களையும் அவசரக்காரர்களையும் தங்களோட பலவீனத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. பகவான் தன்னோட பேச்சிலும் செயலிலும் அமைதியாவே இருப்பான். உலகம் அவனை பரிகசிக்க கூட செய்யலாம், ஆனா தகுந்த நேரத்துல அவன் தன் திறமையை நிரூபித்து வெற்றி அடைவான் அப்படின்னு சொல்லித்தான் அந்த கேட்டு பூனை. இது வீரர்களுக்கு மட்டுமில்லை, சாமானியர்களுக்கும் இந்த கதை பொருந்தக்கூடியதுதான். மற்ற பூனைகளிடம் இல்லாத ஒரு தனித்தன்மையும் இந்த கேட்டு பூனையிடம் கிடையாது. அதுவும் ஒரே பூனை ரகம்தான்.
ஆனா தன் பலத்தை மட்டுமே நம்பாம எதிரியோட பலவீனத்தையும் கணக்குல எடுத்து செஞ்சதுனாலதான் அந்த கிழட்டு பூனையால சாதிக்க முடிஞ்சுது. வாய்ச்சவடால் விடுறதை விட காரியம் செஞ்சு முடிப்பது முக்கியம் அப்படின்ற அனுபவம் அதற்கு உணர்த்தி இருந்தது. காத்திருப்பது முட்டாள்தனம் அல்ல அப்படின்னு அந்த பூனை உணர்ந்திருந்தது. வெற்றியை தீர்மானிப்பது வெறும் ஆயுதங்களில் மட்டும் இல்லை, மனத்தெளிவும் நிதானமும் தகுந்த நேரத்தில் தன் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவதுதான் சிறந்த வெற்றியாளர்களுக்கான அடையாளம். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.